ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் விஜய்ஸ் மூவி பஸ். நாம் இன்னைக்கு மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷனில் அரவிந்த் சுவாமி, கார்த்தி, தேவதர்ஷினி, ஸ்ரீதிவ்யா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. 96 படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரேம்குமார் வந்து ஒரு கேமராமேன். ஆக்சுவலி 96 தான் அவரோட முதல் படம். ஆஃப்டர் லாங் கேப்பு அவர் கொண்ட 2வது படம் தான் மெய்யழகன். சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே வருவோம். தஞ்சாவூர் பக்கத்தில் நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அதுதான் அரவிந்த் சாமியோட சொந்த ஊர். 1996 சொத்து பிரச்சனையினால சொந்த ஊரை காலி பண்ணிட்டு சென்னைக்கு வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுறாங்க அரவிந்த் சுவாமி. 20 வருஷமா சொந்த பந்தங்களையே பார்க்காம தனியாக வாழ்ந்துட்டு வராங்க அரவிந்த் சுவாமி ஃபேமிலி. தன்னோட சித்தி பொண்ணு, அதாவது தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. சொந்த பந்தங்க முகத்திலேயே மதிக்கக்கூடாது அப்படிங்கிற அரவிந்த் சாமி ஃபேமிலிக்கு இப்போ ஒரு தர்ம சங்கரமான சூழ்நிலை. தன்னோட தங்கச்சியும் நீ வரலன்னா நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக பேசுகிறாங்க. ஸோ அரவிந்த் சாமி அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாரு. ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ற முடிவோட போகிறாரு. ஸோ ரிசப்ஷனில் கார்த்திக், ராஜ்கிரண் இவங்களெல்லாம் மீட் பண்ணுறாரு. ரிசப்ஷன் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே சென்னை ரிட்டர்ன் வந்துட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு பிரேம்குமார். ரிசப்ஷனில் கிஃப்ட் கொடுக்குற இடத்துல அரவிந்த் சாமிக்கு பின்னாடியே நிற்கிறாரு கார்த்திக். அதே மாதிரி யூரின் போகணும், டாய்லெட் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது முதல்ல வழி காட்டுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு வருது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்களுக்கே உரித்தான இன்னசென்ஸை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காரு கார்த்திக். அரவிந்த் சுவாமி கேரக்டர் கூட ஊருக்கு போகணுன்னா முதல்ல தயங்குறாரு. ஊரில் தனக்கு பிடிச்ச வீடு, கோவில், இது போல் விஷயங்களை பார்த்து எமோஷ்னல் ஆகிற விஷயம். தன்னோட அப்பா வாத்தியார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பஸ் கண்டக்டராக இருக்கார். ஊருக்கு போகும்போது அந்த பஸ்ஸில் தான் இவரும் ட்ராவல் பண்ணுறாரு. தன்னோட அப்பாவை பற்றி விசாரிக்கிற அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரேம்குமார். அரவிந்த் சுவாமியுமே அந்த கேரக்டருக்கு சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவரோட ஆக்டிங்கில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கார்த்திக் வந்து பருத்தி வீரன், கொம்பன் அப்படின்னு சொல்லி கிராமத்து கதைகளில் கொஞ்சம் மாசான கதைகளை நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக அக்செப்ட் பண்ணி ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிக்கிற சீன் ஒன்று இருக்குது. அதில் அவர் வளர்த்த காளமாடை பற்றி பேசுகிறாரு. சின்ன வயசில் அரவிந்த் சுவாமி வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு போன சைக்கிளில் அவருக்கு கடவுளாக தெரியுது, அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் ஸ்டெர்லைட் இஷ்யூ அதை பற்றி பேசுகிறாரு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் வந்து கரிகால சோழன் போர் செய்தார்ல, அந்த விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறாரு. இப்படி தண்ணி அடிச்சுட்டா மனசில் என்னென்ன தோணுமோ அதை எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. படம் ஃபுல்லாகவே கார்த்தி பேசுவார், அரவிந்த் சுவாமி கேட்பார். இப்படி தான் அந்த கான்வர்சேஷன், அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும். இது கண்டிப்பாக கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான மூவி கிடையாது. 96 மாதிரி, ஏன் 96 விட கொஞ்சம் ஸ்லோவாக இந்த படம் மூவ் ஆகும். இந்த படம் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்னு கூட சொல்லலாம். படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் போராக ஃபீல் ஆகும். பட் ஆனால் படத்தை விட்டு வெளியில் வரும்போது முழுமையான ஒரு திருப்திகரமான படமாக இந்த படம் இருக்கும். இது எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். தேட்டரில் படம் பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை தான் நான் இந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது போன்ற நியூ மூவிஸோட ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.